வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செப்டம்பர் 4ஆம் தேதி உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். ஸோ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் மக்களே. ஸோ பிளாஷ்பேக்ல, அதாவது கிளாஸ்க்குள்ள போக முன்னாடி நம்ம முந்தின நாள் என்ன படிச்சோம் அப்படிங்கறத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். எப்பவுமே ஒரு நாள் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, முந்தின நாள் படிச்ச ஒரு வாட்டி ஒரு ஒரு 10 நிமிஷமா பார்த்துட்டு அடுத்த சப்ஜெக்ட் ஃப்ரெஷ்ஷா படிங்க. சோ அந்த வகையில நேத்து பார்த்து செப்டம்பர் 3ஆம் தேதி உடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. உங்களுக்கும் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். சோ உச்சநீதிமன்றத்தின் புதிய கொடியின் நிறம். வாட் இஸ் த கலர் ஆஃப் நியூ பிளாக் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து ப்ளூ, நேவி ப்ளூல. அதுக்கடுத்து வந்து ஒலிம்பிக் ஹூ வாஸ் அவார்டட் த ஒலிம்பிக் ஆர்டர் அவார்ட் இன் கோல்ட். தங்கத்தில் ஒலிம்பிக் ஆர்டர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா இம்மானுவேல் மேக்ரோன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, கோல்ட் மெடல் இந்த பேட்மிண்டன் மென் சிங்கிள்ஸ்ல பாரிஸ் பாரா ஒலிம்பிக்ல யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா நிதிஷ்குமார், ஆப்ஷன் ஏ. அதற்கு அடுத்தது வட்டு எறிதல் டிஸ்கஸ் த்ரோல வந்து நமக்கு வந்து வெள்ளி பதக்கம் ஜெயிச்சது யார் அப்படின்னா யோகேஷ் கத்துனியா. அடுத்த கேள்வி, ஹை ஜம்ப்ல பாத்தீங்க அப்படின்னா வெள்ளி பதக்கம் ஜெயிச்சது யார் அப்படின்னா நிஷாத் குமார். அடுத்த கேள்வி நமக்கு பெண்கள்ல பாத்தீங்க அப்படின்னா விமென்ஸ் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் போட்டியில வெண்கல பதக்கம் வென்றது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரீத்தி பால். அடுத்த கேள்வி நமக்கு வந்து பேட்மிண்டன் விமென்ஸ் ஒற்றையர் பிரிவுல வெள்ளி பதக்கம் ஜெயிச்சது யார் அப்படின்னா துளசிமதி முருகேசன். அதே போட்டியில பாத்தீங்க அப்படின்னா வெண்கல பதக்கம் ஜெயிச்சது யார் அப்படின்னா மனிஷா ராம்தாஸ். ரெண்டு பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். அதுக்கு அடுத்தது, வேர் வாஸ் த டெஃப் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப், காது கேளாதோ துப்பாக்கி சுடும் சாம்பியன்ஷிப் எங்க நடைபெற்றது அப்படின்னு கேக்குறாங்க. ஜெர்மனி அப்படிங்கறத சரியான விடை. ஸ்கை ஸ்கிராப்பர் டே, வானளாவிய கட்டிட தினம் அப்படிங்கிறது எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா செப்டம்பர் 3ஆம் தேதி. சோ இப்ப இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. செப்டம்பர் 4ஆம் தேதி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல நேஷனல் நியூஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ தேசிய செய்திகள்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா விச் ஸ்டேட் பாஸ் த அப்பர்ஜிதா விமன் அண்ட் சைல்ட் பில். அப்பர்ஜிதா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மசோதாவை நிறைவேற்றிய மாநிலம் எது? சோ நம்ம எல்லாருக்கும் இந்த ஒரு சட்டம் வருதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். சோ இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல நம்ம இந்தியாவையே உலுக்கிய ஒரு சம்பவம். அதாவது நமக்கு கல்கத்தால ஆர்ஜி கர் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஓகேவா? சோ அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஜூனியர் டாக்டரை வந்து என்ன அப்படின்னா ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க. சோ இன்னுமே நீதி கிடைச்சிடுச்சான்னு கேட்டா கிடைக்கல. அந்த நீதிக்காக தான் நிறைய போராட்டங்கள் போயிட்டு இருக்கு. சோ இந்த நேரத்துல வந்து யாராச்சும் வந்து இந்த மாதிரி ரேப்பு அப்படின்னு யோசிச்சாலே பயப்படணும் அப்படிங்கிறதுக்காக வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்துல ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை வந்து நேத்து வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் அங்க உள்ள சட்டமன்றத்துல வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த சட்டத்தினுடைய பெயர் தான் நம்ம பார்த்தோம், அப்பர்ஜிதா விமன் அண்ட் சைல்ட் பில் அப்படிங்கிறது. சோ இந்த பில் என்னெல்லாம் சொல்லுது, முக்கியமான அம்சங்கள், மத்த சட்டங்களுக்கும் இந்த சட்டங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதல் இது என்ன பாத்தீங்க அப்படின்னா இதற்கு வந்து நமக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம், அதாவது டெத் பெனால்டி, தூக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க, ஓகேவா? சப்போஸ் வந்து ரேப் பண்ணதுல அந்த பொண்ணு வந்து, அதாவது ரேப் பண்ணதுல அந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டாவோ இல்ல ஒரு மாதிரி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாவோ டெத் பெனால்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன கேட்டா ரேப்னு பண்ணாலே டெத் பெனால்டி அப்படிங்கிற ஒண்ணு கொடுக்கணும். சோ இந்த சட்டத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒண்ணு இறந்துட்டாங்க, இல்ல அப்படின்னா வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, கோமா அந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு டெத் பெனால்டி கொடுக்கலாம். ரெண்டாவது ஒண்ணு என்ன அப்படின்னா இந்த கேஸ வந்து 21 நாள்ல, இனிஷியல் ரிப்போர்ட் எடுத்ததுல இருந்து 21 நாள்ல இந்த கேஸ முடிச்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா நமக்கு இதுக்காக ஸ்பெஷல் கோர்ட், அதாவது வந்து நமக்கு இந்த இந்த பாலியல் வழக்குகளுக்காக சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா இந்த அப்பர்ஜிதா டாஸ்க் போர்ஸ் அப்படின்னு, அதாவது அப்பர்ஜிதா டாஸ்க் போர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமைக்க வேண்டும். சோ யாருடைய தலைமையில் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு டிஎஸ்பி தலைமையில அப்பர்ஜிதா டாஸ்க் போர்ஸ் அப்படிங்கறது அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் வந்து நமக்கு இந்த அப்பர்ஜிதா விமன் அண்ட் சைல்ட் பில்லுடைய சிறப்பு அம்சங்கள். சோ எந்த ஸ்டேட் பாஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்டா ஆப்ஷன் சி, வெஸ்ட் பெங்கால். சோ காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆர்ஜி கர்ல இந்த ஜூனியர் டாக்டரை வந்து ரேப் பண்ணி கொன்னதுதான் வந்து காரணம், ஓகேவா? ஆப்ஷன் சி அப்படிங்கிற சரியான விடை. சோ இன்னொரு சட்டம் வந்து மத்திய லெவல்ல இருக்கு என்ன அப்படின்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் பிரிவென்ஷன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட், ஓகேவா? அதாவது நமக்கு பெண்கள் வந்து வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த பாலியல் வன்கொடுமையை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. எந்த வருடம்னு கேட்டாங்க அப்படின்னா 2013. சோ ஓகேவா? சோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் எப்போ அப்படின்னா 2013, ஓகேவா? சோ பெண்கள் வந்து வேலை இடங்கள்ல
அவங்களுக்கு பாலியல் குற்றங்கள்ல வந்து அவங்கள வந்து ஆளாகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது இயற்றிய ஆண்டுன்னு கேட்டா 2013. ஸோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் அப்படிங்கிறத போட்டுறோம். நம்மளும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். வேர் வாஸ் த நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி ஹெல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா மாவட்ட நீதித்துறையின் தேசிய மாநாடு எங்க நடைபெற்றது? ஸோ நம்ம சமீபத்துல தான் பார்த்தோம். இப்ப கூட கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம இந்த பிளாஷ்பேக்ல பார்த்துட்டு வந்தோம். அதாவது சுப்ரீம் கோர்ட்ல புதுசா ஒரு பிளாக் வந்து நமக்கு லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். எதற்காக அப்படின்னா அது ஆரம்பிச்சு 75 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை பார்த்தோம். ஓகேவா? சோ இப்போ என்னன்னா அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் நடத்தி ஒரு மாநாடும் அதே இடத்துல வச்சு நம்ம கண்டக்ட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா மாவட்ட நீதிமன்றங்கள் நமக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட் இருக்கும், அது கீழே ஹை கோர்ட், அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கீழே மாவட்ட நீதிமன்றங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். சோ அது வந்து எங்க நடைபெற்று அப்படின்னா நியூ டெல்லியில. நமக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னு சொல்லும் போது அது சம்பந்தமாக நமக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்புல சில ஆர்டிகிள்ஸ் இருக்கு. என்னென்ன ஆர்டிகிள் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு 2-3 ஆர்டிகிள் மட்டும் பார்க்கலாம். இந்த 233 அப்படிங்கிற ஒரு ஆர்டிகிள் இருக்கு. ஓகேவா? சோ இந்த ஆர்டிகிள் எதை பத்தி பேசுது அப்படின்னா இந்த மாவட்ட நீதிபதிகளை அப்பாயிண்ட் பண்றதை பத்தி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் பத்தி பேசக்கூடிய நமக்கு சரத்து எது சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டா விதி 233. சோ இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் எல்லாம் பொதுவா யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா மக்களே கவர்னர் தான், ஆளுநர் தான் வந்து மாவட்ட நீதிபதிகளை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது ஆர்டிகல் 234 வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னா அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் தவிர அந்த மாவட்டத்துல உள்ள அந்த மற்ற ஜுடிஷியல் சம்பந்தமான அப்பாயின்மெண்ட்ஸ் பத்தி பேசக்கூடியது வந்து 234. ஓகேவா? 235 எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு அது கீழே இருக்க சபார்டினேட் கோர்ட்டு இது எல்லாத்தினுடைய கண்ட்ரோல் பத்தி பேசக்கூடியது வந்து எது அப்படின்னா நமக்கு 235. ஸோ 234 233 34 35 இது எல்லாமே வந்து நமக்கு இந்த மாவட்ட நீதித்துறை பத்தி பேசக்கூடியது. ஸோ இதற்கான ஒரு தேசிய மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா புதுடெல்லியில நடைபெற்றது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். வேர் இஸ் த ஃபர்ஸ்ட் நியூ செமிகண்டக்டர் பிளான்ட் செட் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா? இந்தியாவில் புதிய குறைக்கடத்தி ஆலை எங்கு நிறுவப்பட உள்ளது? அதாவது நம்மளுடைய யூனியன் கேபினெட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு புதுசா ஒரு செமிகண்டக்டர் பிளான்ட் வந்து பண்ணலாம், நீங்க வந்து அமைச்சுக்கலாம் அப்படின்னு இந்த கெய்ன்ஸ் செமிகான் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனத்துக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அதன்படி வந்து 3300 கோடி செலவுல எங்க வந்து அவங்க வந்து செமிகண்டக்டர் பிளான்ட்டை வந்து அமைக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ ஆனந்த் அப்படிங்கிற பேர் கூட முதல்ல ஒரு எஸ்எஸ் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? சோ ஆனந்த் முன்னாடி அப்போ சனாந்த் அப்படின்னு இடம். சோ சனாந்த் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னா குஜராத் மாநிலத்துல இருக்கு. சோ குஜராத் மாநிலத்துல உள்ள சனாந்த் அப்படிங்கிற இடத்துலதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த புது குறைக்கடத்தி ஆலை புது செமிகண்டக்டர் பிளான்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து நிறைய நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு மக்களே. இப்ப என்ன அப்படின்னா சென்னையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நேற்று நைட்டு நல்லா மழை பெஞ்சுது. அதே மாதிரி வந்து ஆந்திரா தெலுங்கானா சைட்ல ஆந்திரால எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து கேரளாவை தாக்குச்சு, ஆந்திராவை தாக்குச்சு, அப்படியே தாக்கிட்டு அடுத்து அப்படியே நம்மளையும் அப்படியே பாக்குற மாதிரி இருக்கு. சோ பொறுங்க, இன்னும் நவம்பர் வரைக்கும் இருக்கு. அதாவது எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்து எல்லாரும் பாதுகாப்பா இருக்கு, யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அதாவது ஆந்திரால பார்க்கும்போது நியூஸ் பார்க்கும்போது ரொம்பவே அர்த்தமா இருந்து கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேல மழைனால இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்திகளும் வருது மக்களே. சோ ரொம்பவே வந்து அதாவது வயநாட்டுல இப்போ இது அதாவது இயற்கை பேரழிவு அப்படிங்கிறது தடுக்க முடியாத ஒண்ணுதான். சோ எல்லாரும் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. ஆந்திரா பக்கத்துல இருந்து யாராச்சும் நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சேஃபா இருங்க. ஓகேவா? சோ அடுத்த போயிடலாம் மக்களே, அடுத்த கேள்வி போயிடலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் நியூஸ், அதாவது சர்வதேச செய்திகள் போயிடலாம். சோ சர்வதேச செய்திகள்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா which country declared emergency over flood of dead fish? அதிக அளவில் மீன்கள் இறந்ததால் அவசர நிலையை அறிவித்த நாடு எது? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு குளம் குட்டை ஐ மீன் ஏதாவது ஒரு கடலை ஏதோ சம்திங் ஒரு போர்ட் ஏதாவது இருக்கு, ஏதாவது ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நீர்நிலை இருக்கு. அதுல வந்து ஒரு 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 20 மீன் செத்து கிடந்தாலே வந்து நாத்தம் எப்படி அடிக்கும்? ஓகேவா? ஒரு 20 மீன் செத்து கிடந்தாலே அந்த கப்பு தாங்க முடியாது. ஓகேவா? இங்க ஒரு இடத்துல ஒரு நாட்டுல பல நூறு கிட்டத்தட்ட வந்து 1000 டன்னு. ஓகேவா? சோ 1000 டன்னுக்கு மேல மீன்கள் வந்து செத்து கிடக்குது, செத்து மிதக்குது. சோ அப்போ அந்த ஊரினுடைய இயல்பு நிலை எப்படி இருக்கும்? ஒரு சின்ன ஊரு தான், இப்படி ஒரு 1000 டன் மீன் செத்து கிடக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா
முதல்ல அங்க வந்து அந்த வாட்டர் இந்த விஷயங்கள்லாம் அந்த பிரச்சனை ஏற்படும். அங்க அந்த ஊருக்கு யாரும் மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு டூரிஸ்ட் போணும்னு நினைப்பாங்கன்னா, டூரிஸ்ட் போணும்னு நினைக்க மாட்டாங்க. சோ அந்த டூரிசம் இத நம்பி இருக்கக்கூடிய அந்த அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும் அப்படின்னா கேள்விக்குறியாகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கனால அவசர நிலை. சோ எங்க அப்படின்னா கிரீஸ் அப்படிங்கிற நாட்டுல. இந்த ஏன் இப்படி வந்து இவ்வளவு மீன் செத்து கிடக்கு அப்படின்னு உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். என்ன அப்படின்னா கிரீஸ் நாட்டுல ஒரு வருஷம் முன்னாடி என்ன அப்படின்னா வந்து ஃப்ளட் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. அந்த வெள்ளம் ஏற்படுமே என்ன அப்படின்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இருக்கும்ல, அதாவது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இருக்கும், உப்பு நீர் ஏரி இருக்கும், நமக்கு நல்ல நீர் ஏரியும் இருக்கும். அந்த நல்ல நீர் ஏரியில உள்ள அதாவது அந்த ஃப்ளட் இப்போ வந்து இந்த ஃப்ளட்ல இங்க மீன்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் மீன். சோ மீன் வரைஞ்சிருவோமா? ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே. சோ இது வந்து மீன் ஓகேவா? சோ இந்த மீன்லாம் இப்போ வந்து இது வந்து ஒரு லேக் ஓகே. இது வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக். இப்போ நமக்கு வந்து மழை அதிகமா வரும்போது நல்ல ஃப்ளட் வெள்ளம் ஏற்படும் என்ன ஆகும்னா, சோ இந்த ஏரிகள் எல்லாம் நிரம்பிரும். நிரம்பி என்ன ஆகும்னா வழியும் போது சோ இந்த மீன்கள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா கடல்ல போய் சேருது ஓகேவா? கடல்ல போய் சேரும்போது அதனால ரொம்ப நாள் வந்து உயிர் வாழ முடியல. சோ வந்து இங்க இருந்து போன ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ல இருந்து கடல் நீருக்கு போனது. உப்பு நீர் எல்லாம் அதனால தாங்கிக்க முடியாதுல்ல. ஒரு லெவலுக்கு மட்டும் அதால தாங்கிக்க முடியுது. சோ அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அங்குள்ள மீன்கள் எல்லாமே செத்து மிதக்க ஆரம்பிச்சிடுது. கிட்டத்தட்ட 10 கணக்குல செத்து மிதக்க ஆரம்பிச்சது. முக்கியமா எந்த இடத்துல அப்படின்னா அதாவது ஓலோஸ் அப்படிங்கிற அவங்களுடைய ஒரு ஒரு துறைமுக நகரம். அதாவது அந்த அந்த நாட்டினுடைய மத்திய பகுதியில இருக்கக்கூடிய ஒரு ஒரு போர்ட் சிட்டி தான் இந்த ஓலோஸ் அப்படிங்கிற ஒரு நகரம். அங்கதான் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. அதனால நமக்கு எமர்ஜென்சி அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கிரீஸ் அப்படிங்கிற நாட்டினுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னா ஏத்தன்ஸ். ஏத்தன்ஸ் அப்படிங்கிறத கிரீஸ் நாட்டினுடைய கேபிட்டல். கிரீஸ் நாட்டினுடைய கரன்சி நாணயத்தை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா யூரோ அப்படின்னு சொல்லுவோம். ஏத்தன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. ஏன்னா இப்போ ஒலிம்பிக் போட்டி போயிட்டு இருக்கு. அதாவது மாடர்ன் ஒலிம்பிக்கினுடைய பிறப்பிடம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏத்தன்ஸ். மாடர்ன் ஒலிம்பிக்கினுடைய பிறப்பிடம் எதுன்னு கேட்டாலும் ஏத்தன்ஸ். இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறது நம்ம நாட்டுல வந்து ஒரு 1990களுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது இந்திரா காந்தி பீரியட் அந்த டைம்ல எமர்ஜென்சி அப்படிங்கிறது சும்மா அப்படியே அசால்ட்டா அப்பப்போ வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு எமர்ஜென்சி ஒரு ஒரு அதாவது நிறைய மாநிலங்கள் எமர்ஜென்சிலே இருக்கும். நாட்டுக்கு எமர்ஜென்சி ஒரு நிறைய வாட்டி போட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். இப்போ வந்து வேற நிறைய நாடுகள்லாம் இருக்கு. என்னென்ன நோட் பண்ணிக்கோங்க. இந்த பெரு அப்படிங்கிற நாடு இருக்குல்ல, இந்த பெரு அப்படிங்கிற நாட்டுல டெங்கு பரவுனனால எமர்ஜென்சி இது பண்ணாங்க. அதே மாதிரி ஹைதி அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. இந்த ஹைதி நாடுல என்ன ஆச்சு அப்படின்னா சமீபத்துல அங்க உள்ள ஜெயில இருந்து ஆயிரக்கணக்கான கைதிகள் வந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க ஓகேவா? சோ பிரிசன்ல இருந்து ஆயிரக்கணக்கான கைதிகள் தப்பிச்சு ஓடினால அங்க வந்து எமர்ஜென்சி அப்படிங்கிற டிக்ளேர் பண்ணாங்க. அதே மாதிரி இது வந்து ஆயிரக்கணக்கான கைதிகள். அதே மாதிரி ஈக்குவேடார் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. அங்க ஒரே ஒரு கைதி ஃபிட்டோ அப்படிங்கிற ஒருத்தன் ஓகேவா? அவன் வந்து ஒரு பெரிய ட்ரக் டீலர். இப்போ நம்ம வந்து இந்த இந்த சிங்கம் 2 படத்துல வந்து நம்ம பார்த்துருப்போம்ல, அதாவது ட்ரக் டீலர் டேனி. சோ டேனி வந்து ரீல், ஃபிட்டோ வந்து ரியல் ஓகேவா? சோ ஃபிட்டோ வந்து ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்லி அந்த நாட்டுல எமர்ஜென்சி அப்படிங்கறத இது பண்ணாங்க. சோ இந்த மாதிரி நிறைய நாடுகள் ஹைதி, ஈக்குவேடார், பெரு இப்போ இந்த இந்த லிஸ்ட்ல கிரீஸையும் சேர்த்துக்கோங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் அவார்டு போயிடலாம். யாருக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க? விஜய் டெல்லி அவார்டு வர முடிஞ்சது. அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விருது வந்து என்ன அப்படின்னா ராமன் மெக்சேசே அவார்ட். ராமன் மகசேசே விருது 2024 வென்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஓகேவா? சோ இந்த விருது ஏன் முக்கியம் அப்படின்னா இந்த விருதுக்கு அதாவது என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா பாஷா அப்படிங்கிற மாதிரிதான் இந்த ராமன் மெக்சேசே விருதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஆசியாவினுடைய நோபல் பரிசு அப்படின்னு சொல்றாங்க மக்களே. சோ ஆசியாவினுடைய நோபல் பரிசுன்னு சொல்றதுனால இந்த விருது நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதல்ல ராமன் மெக்சேஸ்ல என்ன, அதாவது ஒவ்வொன்னா டீகோட் பண்ணுவோம் ஓகேவா? சஞ்சு டீகோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஓகேவா? சோ ராமன் மெக்சேசி அப்படிங்கிறது யாரு அப்படின்னா பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய 3வது அதிபர். சோ 3வது பிரசிடென்ட் தான் யார் அப்படின்னா இந்த ராமன் மெக்சேசே. இப்ப இறந்துட்டாரு, அதாவது அப்பவே இறந்துட்டாரு. சோ அவருடைய பெயர்ல ஒரு விருது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 1957ல இந்த விருது அப்படிங்கறத கொண்டு வராங்க. இந்த விருது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அதாவது ஆசியா, நம்ம ஆசியா கண்டம் இருக்குல்ல, சோ ஆசியால வந்து நல்லா எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் சரி அதுல சிறந்து விளங்குறவங்களுக்கு இந்த விருது அப்படிங்கறத நமக்கு கொடுப்பாங்க ஓகேவா? சோ அது அந்தபடி அதன்படி இந்த 2024 வருஷம் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா
ஜப்பானை சேர்ந்த ஒரு அனிமேஷன் படம் டைரக்டர். சோ ஜப்பானை சேர்ந்த ஒரு அனிமேஷன் படம் டைரக்டரான ஹயேவோ மியாசகி அவங்களுக்கு தான் வந்து ஹெச்எம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ மியாசகி, மியாவகி மாதிரி மியாசகி, ஹையோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மெகாசகி அதாவது மெக்சேசிய விருது அப்படின்னா ஹையோடா அப்படிங்கிற மாதிரி ஹையோ. சோ ஜப்பான் நாட்டை சேர்ந்த அனிமேஷன் டைரக்டருக்கு தான் கிடைச்சிருக்கு. சோ இந்த விருது கூட என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா சர்டிபிகேட்டு, மெடலு, அப்புறம் ஒரு $50,000 அப்படிங்கிறதையும் கொடுப்பாங்க. சோ இந்த விருது இந்தியால இருந்து யாராவது வாங்கியிருக்காங்கன்னா இந்தியால இருந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க மக்களே. சோ அந்த லிஸ்ட் வந்து நிறைய பெருசா இருக்கும். சோ சும்மா ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஏபிஜே அப்துல் கலாம் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மதர் தெரசா வாங்கியிருக்காங்க. அன்னை தெரசா வாங்கியிருக்காங்க விருது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெல்லியினுடைய முதலமைச்சர் 2006ல வாங்கினாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து 2006ல வாங்கியிருப்பாரு. கடைசியா வந்து இந்த விருதை வாங்கிய இந்தியர் யார் அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ரவீஷ்குமார். ஓகேவா? சோ ரவீஷ்குமார் அப்படிங்கிறவர் தான் 2019ல ராமன் மகசேசே விருது வாங்கியிருப்பாரு. ராமன் மகசேசே விருதை வாங்கிய முதல் நபர் யார் அப்படின்னா நமக்கு ஆச்சாரியா வினோபா பாவே படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அந்த பூதான் மூமெண்ட் இதெல்லாம் பார்த்திருக்கீங்கல்ல. சோ ஆச்சாரிய வினோபா பாவே தான் வந்து நமக்கு இந்த விருதை வாங்கிய முதல் இந்தியர். யார் அப்படின்னா இவரு. இப்ப கடைசியா 2019ல யார் வாங்கினாங்க அப்படின்னா ராவேஷ்குமார். ஓகேவா? சோ நமக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து 2006ல வாங்கினாரு. சோ நமக்கு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவும் இந்த விருதை வாங்கியிருப்பாரு. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ பிலிப்பைன்ஸ் சொல்லும்போது பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய தலைநகரம் எது அப்படின்னா மணிலா. ஓகேவா? சோ பிலிப்பைன்ஸ் நாட்டு தலைநகரம் வந்து மணிலா அப்படிங்கறதா நமக்கு சரியான விடை. அதே மாதிரி பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய கரன்சி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிலிப்பைன் பீசோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பிலிப்பைன் பீசோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டன். சோ அடுத்த போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் போயிடலாம். சோ அப்பாயின்மெண்ட்ல வந்து சீஃப் செக்ரட்டரி ஆஃப் டெல்லி. நம்ம எல்லா மாநிலத்துக்கும் சீஃப் செக்ரட்டரி படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏதாவது மாநிலத்துக்கு புதுசானா இல்ல, இப்போ முதல் முறையா ஒரு பெண்ணை வந்து ஒரு மாநிலத்துக்கு வந்து நம்ம தலைமைச் செயலாளர் நியமிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான நிகழ்வுகள் நடைபெற்றது அப்படின்னா நம்ம அதை வந்து நோட் பண்ணிக்கணும். டெல்லி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடம். ஓகேவா? அதனால நம்மளுடைய இந்தியாவுடைய கேபிட்டல்னால நம்ம அதை போட்டிருக்கோம். டெல்லியின் தலைமைச் செயலராக நியமனம் செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா தர்மேந்திரா. முருகானந்தம் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர். கோவிந்த் மோகன் அப்படிங்கிறவர் யாரு? சோ கோவிந்த் மோகன் நம்ம பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? சோ ஞாபகம் உள்ளவங்க சொல்லலாம். டிவி சோமநாதன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது இந்தியாவினுடைய கேபினட் செக்ரட்டரி பதவி ஏத்துட்டார். ஓகேவா? சோ நேத்து தான் பதவி ஏற்றார் நினைக்கிறேன். சோ கேபினட் செக்ரட்டரி யார் அப்படின்னா டிவி சோமநாதன் அவர்கள். சோ அடுத்த போயிடலாம் மக்களே. சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ்ல வந்து சோ விச் கண்ட்ரி லான்ச் த ஸ்லிம் மிஷன். சோ ஸ்லிம் மிஷன் அப்படின்னா ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் மூன். ஸ்லிம் அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் மூன். ஓகேவா? சோ மூன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அப்ப மூன் அப்படின்னாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது ஸ்லிம் மிஷன் அப்படிங்கிறது சந்திரன் தொடர்பான திட்டம். சந்திரனை ஆராய்ச்சி செய்வதற்கான திட்டம். ஓகேவா? எப்படி நமக்கு சந்திராயன் 1, 2, 3 இருக்குமோ அதே மாதிரி ஜப்பானுடையதுதான் வந்து என்னது இந்த ஸ்லிம் அப்படிங்கிற மிஷன். ஏன் இது இப்ப செய்திகள்ல வந்துச்சு அப்படின்னா இதோட ஆயுள் காலம் முடிஞ்சுது. சோ முடிஞ்சனால இது செய்திகள்ல வந்தது. தொடங்கும் போதும் பார்ப்போம், முடியும் போதும் பார்ப்போம். ஓகேவா? சோ ஸ்லிம் மிஷன் அப்படிங்கிறது ஜப்பான். ஓகே, ஆப்ஷன் டி அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்து ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நேத்தும் நமக்கு வந்து நிறைய நியூஸ் மெடலா அள்ளி கூச்சாங்க. இன்னைக்கும் அதே மாதிரிதான் மெடலா அள்ளி கூச்சிட்டு தான் இருக்காங்க. சோ முதல் கேள்வி பாத்தீங்க அப்படின்னா அதாவது பேட்மிண்டன் மென் சிங்கிள் போட்டியில வந்து சில்வர் மெடல் வெள்ளி பதக்கம் பாரிஸ் பாராலிம்பிக்ல ஜெயிச்சது யார்? பாரிஸ் பாராலிம்பிக் 2024 பேட்மிண்டன் ஆண்கள் ஒற்றையர் SL4 போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னா சுஹாஸ் யாத்திராஜ். அதாவது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போதும் இருக்கட்டும் இல்ல சில மாணவர்கள்லாம் இருப்பாங்க. என்ன அப்படின்னா வந்து ஒண்ணு அதாவது ஒரு 2 வித மாணவர்கள் இருப்பாங்க. ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா படிப்பா, அவனுக்கு வந்து விளையாடுறதெல்லாம் பெருசா வரவே செய்யாது. இன்னொருத்தன் இருப்பான் எப்படின்னா அவன் நல்லா விளையாடுவான், ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருப்பான், ஆனா படிப்பு சுட்டு போட்டாலும் வராது. சில பேர் இருப்பாங்க. ஓகேவா? சில பேர் எக்ஸம்ஷன் இருப்பாங்க. என்ன அப்படின்னா படிப்புலையும் டாப்பா இருப்பாங்க, விளையாட்டுலையும் டாப்பா இருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு வினோதமான நபர் யாரு அப்படின்னா இந்த சுஹாஸ் யாத்திராஜ் அப்படிங்கிறவரு. சோ சுஹாஸ் யாத்திரா அப்படி என்ன சார் படிச்சுட்டாரு அப்படின்னா அதாவது இவர் ஒரு IAS ஆபீசர். ஓகேவா? சோ IAS வந்து 2007ல படிச்சு கிளியர் பண்ணாரு.
அதே மாதிரி வேர்ல்ட்ஸ் நம்பர் 1, அதாவது வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 இந்த பேரா, அதாவது இந்த பேரா பேட்மிண்டன் பிளேயர் ரேங்கிங்லாம் இருக்கும்ல. சோ அந்த நம்பர் 1 பிளேயர் யார் அப்படின்னா இந்த சுஹாஸ் யாத்திராஜ். ஓகேவா? அப்போ இந்த பேட்மிண்டன்லயும் சிறந்து விளங்கி இந்தியாவுக்கு போன வாட்டியும் வந்து மெடல் ஜெயிச்சாரு, இந்த வாட்டி மெடல் ஜெயிச்சாரு, ஐஏஎஸ் அதிகாரியாவும் இருக்காரு. சோ சுஹாஸ் யாத்திராஜ் அப்படிங்கறதா நமக்கு சரியான விடை. ஓகேவா? சோ சுஹாஸ் யாத்திராஜ் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, ஹூ won the bronze medal in mixed team compound archery at Paris Paralympics 2024? பாரிஸ் பாராலிம்பிக் 2024 கலப்பு அணி கலவை வில்வித்தையில் வெண்கல பதக்கம் வென்றவர் யார்? சோ 2 பேர் கலப்பு அணினாலே 2 பேர் சேர்ந்து இது பண்றது. இதுல உண்மையிலே வந்து அதாவது வந்து மோட்டிவேஷன் தான், உண்மையிலே மோட்டிவேஷன் வந்து இந்த ஷீட்டல் தேவி தான். ஓகேவா? அதாவது இந்த போட்டியில ஜெயிச்சது 2 பேர் யாரெல்லாம் அப்படின்னா ராகேஷ் குமாரும் ஷீட்டல் தேவியும். சோ நமக்கு வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஷீட்டல், அதாவது ராகேஷ் குமார் அப்படிங்கிறவருக்கு வந்து ஐ மீன் அவருக்கு வந்து கால் கிடையாது. சோ கை நல்லா தான், கை வச்சு அம்பு விட்டுருவாங்க. ஆனா இந்த ஷீட்டல் தேவிக்கு 2 கையுமே கிடையாது மக்களே, சின்ன பொண்ணு. ஓகேவா? 2 கையுமே கிடையாது. சோ வெறும் அப்படி இதை வச்சுட்டு காலையும் வச்சுட்டு வாயையும் பயன்படுத்தி அம்ப விட்டு ஒலிம்பிக்ல போயிட்டு பல நாடுகள் மத்தியில வந்து போட்டியிட்டு வெண்கல பதக்கம் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதற்கு முன்னாடி அவங்க உலக வில்வித்தை விருதையும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிடத்தக்கது. சோ ஷீட்டல் தேவி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஷீட்டல் தேவி ராகேஷ் குமார் தான் இந்த போட்டியில வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஹூ won the bronze medal in பேட்மிண்டன் விமன் சிங்கிள்ஸ் SH6 ஈவென்ட்? அதாவது பாரிஸ் பாராலிம்பிக் 2024 பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் SH6 நிகழ்வில் வெண்கல பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னா நித்யஸ்ரீ. சிங்கர் நித்யஸ்ரீ இல்ல, இது வந்து நமக்கு பேட்மிண்டன் பிளேயர் நித்யஸ்ரீ வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியுமே டீடைலா எடுக்கிறோம். சோ இதே மாதிரி டீடைலா உங்களுக்கு மெட்டீரியலா வேணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம மந்த் வைஸ், அதாவது ஆகஸ்ட் மாசம் முடிஞ்ச மாசம் ஆகஸ்ட் மாசம் மட்டும் வேணும்னா நீங்க ஆகஸ்ட் மாசம் மட்டும் வாங்கிக்கலாம். இல்ல அதே மாதிரி நம்ம காம்போ ஆகஸ்ட் மாசம் மட்டும்னா 100, இது உங்களுக்கு தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும். கேள்விகள் இதை தாண்டி வெளியே போகாது மக்களே. சோ நமக்கு ஒரு காம்போ ஆஃபர் 250க்கு லான்ச் பண்ணிருக்கோம். அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த 3 மாதமும் சேர்த்து 250. சோ நீங்க எப்படி வாங்கணும் அப்படின்னா 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 250 ஜிபே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி அப்படின்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிடுவோம். சோ அதே மாதிரி சிஏ டெஸ்ட் சீரிஸ் நமக்கு முடிச்சிட்டோம். ஆனா நிறைய பேர் கேக்குறீங்க என்ன அப்படின்னா, அதாவது இதுல 300 எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் குரூப் 2க்குன்னு எடுத்தோம். சோ உங்களுக்கு வந்து இந்த 300 கொஸ்டின் பிளஸ் அதோடைய ஆன்சர் கீ பிளஸ் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா நீங்க 100 பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் இந்த குரூப் 2 எக்ஸாம் மெட்டீரியல் படிக்கணும் அப்படின்னா நமக்கு ஜனவரி 2023-24 வரைக்கும் டாபிக் வைஸ் கம்பைலேஷன் இருக்கு. 555 இதே நம்பருக்கு 555 ஜிபே பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி நமக்கு அதாவது இது குரூப் 2 மட்டும் இல்ல, எல்லா எக்ஸாம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே காமன். சயின்ஸ் மெட்டீரியல் நீங்க ரயில்வே எக்ஸாமுக்கு இல்ல எஸ்எஸ்சி எக்ஸாம் இல்ல டிஎன்பிசி குரூப் 2க்கு எந்த எக்ஸாமுக்கு நீங்க சயின்ஸ் நீங்க படிக்க கஷ்டமா இருந்து ஸ்கூல் புக் படிக்க கஷ்டமா இருக்குன்னா 6th to 10th நம்ம வந்து ஃபுல்லா ஒன்லைனரா எல்லாத்தையும் ஈஸியா படிக்கிற மாதிரி கவர் பண்ணிட்டு எல்லாமே நம்ம கிட்ட பைலிங்குலா தான் இருக்கும். இது வேணும்னாலும் 555 ஜிபே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இல்ல யூனிட் 8 9 வேணும் அப்படின்னா யூனிட் 8ல 500 முக்கியமான கொஸ்டின் ஆன்சர், யூனிட் 9ல முக்கியமான 500 கொஸ்டின் ஆன்சர்ஸ். சோ ரெண்டும் சேர்த்து 515க்கு நீங்க ஜிபே பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி காம்போ ஆஃபர் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட் 8 யூனிட் 8 9 சேர்த்து 1000. சோ இது வேணும்னாலும் நீங்க ஜிபே பண்ணி வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியல, ஏதாவது டிஸ்கவுண்ட் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்மளுடைய டெலிகிராம்ல சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய பேஜ் வரும். அதுல டெய்லி நம்ம குவிஸ் போடுவோம். அதே மாதிரி நம்மளுடைய டெய்லி வந்து நம்ம தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், அதே மாதிரி வேற நம்ம வந்து ஜிகே நியூஸ் வீடியோ லிங்க் நம்மளோட மெட்டீரியல் இது எல்லாமே நம்ம போடுவோம். ஸோ அதனால யூஸ் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்த மக்களே, ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் ஆன்சர் போடுங்க. ஓகேவா? அப்பர்ஜிதா விமன் அண்ட் சைல்ட் பில் அப்படிங்கிறது மேற்கு வங்காளத்துல. அதுக்கடுத்து நமக்கு நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி மாவட்ட நீதித்துறை தேசிய மாநாடு புதுடெல்லியில நடைபெற்றது. புதிய செமிகண்டக்டர் பிளான்ட் குறைக்கடத்தி ஆலை குஜராத்ல வரப்போகுது. அடுத்த கேள்வி நமக்கு மீன்கள் செத்துனால எங்க எமர்ஜென்சி அப்படின்னா கிரீஸ் நாட்டுல. அடுத்த கேள்வி ராமன் மெகசேசே விருது ஹையோ மியாசகி, ஓகேவா, பிரியசகின்னு வச்சிருக்கலாம். ஸோ அடுத்த சீஃப் செக்ரட்டரியா டெல்லி யார் அப்படின்னா தர்மேந்திரா. அடுத்த கேள்வி ஸ்லிம் மிஷன் அப்படிங்கிறது ஜப்பானினுடையது. அதுக்கடுத்து சில்வர் மெடல் பேட்மிண்டன் மென் சிங்கிள்ஸ்ல வந்து நமக்கு சுஹாஸ் யாத்திராஜ். நமக்கு ஆர்ச்சரியில 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க வெண்கல பதக்கம், ராகேஷ் குமார் மற்றும் ஷீட்டல் தேவி. பேட்மிண்டன் விமன் சிங்கிள்ஸ்ல பிரான்ஸ் மெடல் ஜெயிச்ச நித்யஸ்ரீ.
சோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சோ ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மெட்டீரியல் வேணும், டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. பே பண்ணிட்டு கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் அனுப்பிக்கலாம். மறக்காம டெலிகிராம் எல்லாரும் குவிஸ் போடுங்க. மீண்டும் நாளைக்கு காலையில 7 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.